ஸோ இந்த வீடியோவில் ஃப்ளிங்க் டைம் ஜோன் இஷ்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டைம் ஜோன் இஷ்யூனா என்ன, அது எதனால் அக்கர் ஆகுது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிங்க் டைம் ஜோன் இஷ்யூ எப்படி அக்கர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே ஜாப் உங்களுக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். அதே நீங்கள் யூஏயில் போயிட்டு செக் பண்ணுறப்போ அந்த ஜாப் ஃபெயில்ட் ஆகிருக்கும், கம்ப்ளீட்டட் ஜாப்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி அக்கர் ஆகிறப்ப தான் உங்களுக்கு ஃப்ளிங்க் டைம் ஜோன் இஷ்யூ அக்கர் ஆகும். இப்போது இருக்கிற கரண்ட் ஃப்ளிங்க் வெர்ஷனில் இந்த மாதிரி தான் அதை எரர் காமிக்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரன்னிங்லேயே எரர் அடிக்கும். அந்த மாதிரி எரர் அடிக்காதுன்னு சொல்ல வரேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஜாப், இது எல்லாமே அந்த ஃப்ளிங்க் டைம் ஜோன் இஷ்யூனால் ஃபெயில் ஆனது தான். அதில் எப்படி செக் பண்ணுறதுனா, எக்ஸப்ஷன்ஸ் போய்ட்டு நீங்கள் லாஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, விச் டஸ் நாட் மேட்ச் தி கான்ஃபிகர் டைம் ஜோன்னு சொல்லிட்டு. அதாவது நான் லோக்கலில் செட் பண்ணியிருக்க டைம் ஜோன் ஏஷியா. ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். நான் MySQLலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டார்ராக்ஸில் இன்ஜெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணுறப்போ நம்மளோட ஸ்டார்ராக்ஸோட டைம் ஜோன் ப்ராப்ளமே கிடையாது, அது என்ன வேணால் இருந்துக்கலாம். பட் நம்மளோட MySQLோட டைம் ஜோன் இங்கே வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட MySQL சர்வர் UTC டைம் ஜோனில் இருக்குது. பட் நான் ஃப்ளிங்கை லோக்கல் என்னோடய லேப்டாப்பில் டெப்ளாய் பண்ணியிருக்கேன். அண்ட் மை லேப்டாப் இஸ் ரன்னிங் இன் இந்தியன் டைம் ஜோன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த 5.5 hours டைம் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டைம் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இஷ்யூ காஸ் பண்ணுது. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கல் லேப்டாப்பையும் UTC டைம் ஜோனுக்கு செட் பண்ணணும். நம்ம லோக்கல் லேப்டாப்பில் இருக்க ஃப்ளிங்க் டெப்ளாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளிங்க் டெப்ளாய்மெண்ட்டை UTC டைம் ஜோனுக்கு செட் பண்ணணும். அது செட் பண்ணணுன்னா நம்ம போயிட்டு கான்ஃபிகர்லேயும் ஃபுல்லாக மாற்றலாம். பட் அப்படி மாற்றணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, நம்மளோட ஜாபில் போயிட்டு நம்மளோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் போயிட்டு சர்வர் டைம் ஜோனை ஏஷியாவில் வச்சுருக்கேன். அது பை டிஃபால்ட்டும் ஏஷியா தான் இருந்திருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக காமிக்கணுங்கிறதுக்காக இங்கே ஏஷியான்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணாலும் உங்களோட ஃப்ளிங்க் டெப்ளாய்மெண்ட் எந்த லேப்டாப்லேயோ இல்லை எந்த கிளஸ்டரில் டெப்ளாய் ஆகிருக்கோ அந்த டைம் ஜோனை தான் அது பை டிஃபால்ட் பிக் பண்ணும். ஸோ இது எப்படி இருந்தாலும் ஏஷியா தான் பிக் பண்ணியிருக்கும். இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா UTCயாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், சர்வர் டைம் ஜோனை UTCன்னு மாற்றிட்டேன். ஸோ வாட் இட் மீன்ஸ்னால், நம்ம ஃப்ளிங்க் டெப்ளாய்மெண்ட் கிட்ட சொல்கிறோம், என்னோட MySQL என்னோட சோர்ஸ், இது எல்லாமே சோர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் தான். ஸோ என்னோட சோர்ஸ் UTC டைம் ஜோனில் ரன் ஆகுது. ஸோ நீ ஒன்றையும் UTC டைம் ஜோனுக்கு செட் பண்ணிக்கோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுது. ஸோ UTCன்னு கொடுத்துட்டு இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போது ரன் பண்ணால் இப்போது பழைய மாதிரி ஜாப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. பட் இங்கே ரன்னிங்கில் வந்துடுச்சு இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு தி ஃபெயில் ஜாப்ஸ். அப்போனா இது ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிங்கில் எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அப்படி இல்லைனா என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.